வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாபுக்கான அப்டேட் ஒண்ணு குடுத்துட்டாங்க. அப்டேட்டுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கணும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப தான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்ஸ் அப்படி டைப் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில வந்து ஆல்ரெடி பழைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆன ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்னென்ன பண்ணணுன்றது பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1300லேருந்து 1300லேருந்து 1500 பேருக்கு வந்து வாண்டட் வந்து குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து விரைவில் வந்து நிரப்பப்படும். தகுதியான நபர்கள் வந்து விரைவில் வந்து நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. அ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா வந்து உங்க ஏரியால, உங்க இடத்திலேயே வந்து பார்த்தோன்னா, இந்த மாரி ஜாப் கிடைக்கிறது வந்து அ நல்லா ஈஸியா இருக்கும். நல்ல ஜாப்பு மிஸ் பண்ணிறாதீங்க. அது என்னென்ன தகுதி அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆ பொதுப்பிரிவினர்களுக்கு வந்து வயது வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். கல்வி தகுதி வந்து எஸ்எல்சி இருந்தா போதும். அதே மாரி அவங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்த டேட்லாம் அந்த விண்ணப்ப டேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அரசாணைலாம் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பத் அ 15,900லேருந்து ரூ. 50,400 வரைக்கும் இன்கிரிமெண்ட் வந்து போகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப்புங்க. ஏன்னா, காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு நீங்க வீட்ல வந்துரலாம். உங்க லோக்கல்ல இருக்கிறவங்க பஞ்சாயத்துல இருக்கிற டாக்குமெண்ட் வந்து மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அ பிடிஓலருந்து சொல்லக்கூடிய பிடிஓலருந்து சொல்லக்கூடிய தகவல்கள், அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணி குடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. நம்ம பஞ்சாயத்துலருந்து. இப்ப மேக்ஸிமம் வந்து அ சிஸ்டம் பேஸா கொண்டு வரனால வந்து சிஸ்டம் நாலேட்ஜ் வந்து நல்லா இருக்கிறவங்கள மட்டும் தான் தேர்வு செய்றாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா, கல்வி தகுதி வந்து இருப்பிடம் சான்றிதழ் வாங்கியிருக்கணும், ஜாதி சான்றிதழ் வாங்கியிருக்கணும், முன்னுரிமை சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும். இதுல வந்து பார்த்தோன்னா, தமிழ் வழி சான்றிதழ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து எலிஜிபிள் ஆகும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஸ்போர்ட்ஸ் இந்த மாரி எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னுரிமை சான்றிதழ் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வயது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கணும் வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற செயலாளர் காலி பணியிட தகுதியான அடிப்படையில் அ தனித்தனி விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தார் காலி பணியிட அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதியில் இப்போ வந்து நீங்க வேற இப்ப ஊராட்சியில ரொம்ப இதில டிஸ்டன்ஸ்ல பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க நியரஸ்ட்ல உங்க ஒரு ஊராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லையில இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தூரமா இருந்தா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சரவுண்டிங்ல இப்போ உங்க பஞ்சாயத்துல ஒரு அப்ப சென்ட்ரல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ரவுண்டு ஒரு 4 பஞ்சாயத்து வருதுன்னா, நீங்க 4 பஞ்சாயத்திலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அது வந்து பழசு இது நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கு இப்ப கால் லெட்டர் வந்து டைரக்ட்டா வந்து குடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன அடிஷனலா சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்படுவார் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா வந்து அ எக்ஸாம் வச்சு எழுதுறது வந்து என்னன்னே தெரியாம நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போயிர்றாங்க. எக்ஸாம் வச்சு ஒரு தேர்வு படிச்சு ஒரு குவாலிட்டியான நபர் வந்து எடுக்கணும்னு தான் நல்ல விஷயம். ஏன்னா வந்து மார்க் அடிப்படையில குடுத்தாங்கன்னா, இப்ப வந்து மார்க் அந்தந்த டைம்ல வந்து கம்மியா எடுத்திருப்பாங்க. ஆனா பட் வந்து அவங்களோட டேலண்ட் எக்ஸாம் தேறலாம் நல்லாருக்கும். ஆனா பட் வந்து அது அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வந்து எக்ஸாம் வச்சு எடுக்கிறன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அதிகபூர்வமா வந்து அறிவிக்கல. அறிவிச்சாங்கன்னா நல்லாருக்கும். இது வந்து பழைய ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்றேன். அதே மாரி பழைய நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொருத்தமான இடத்துல வந்து டிக் செய்யவும், விண்ணப்பதாரன் பெயர் வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். பாலினம், விண்ணப்பிக்க ஊராட்சி ஒன்றியத்தின் பெயரு, புகைப்படம், விண்ணப்பிக்கும் ஊராட்சியின் பெயரு, விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு ரிசர்வேஷனு, தந்தை, தாயின் பெயரு, இந்த டீட்டெயில் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன கேட்டகரில வரீங்க அப்படின்றது இது பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காங்க. இருந்தால் இருப்பின் தான் போட்டிருக்கு. கம்பல்சரி வந்து கேட்கல. அதுக்கப்புறம் அரசு பணியில முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமன்னு போட்டு, இதில வந்து என்ன இதில வந்து முன்னுரிமை கேட்டிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தர், கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றவர் இதில போட்டிருக்காங்க. அது என்ன இருக்குன்றதுன்னு வந்து டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்சி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்த்தி பண்ணி சம்மந்தப்பட்ட டேட்ல குடுக்கணும் மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து
அ அது ப்ரீவியஸ் இயரையே இது ஃபார்மு. இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே அப்ளை பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும் சொல்லியிருக்காங்க. அது மாரி வந்துச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்டின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே மாரி நெறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நெறைய பேர் வேலை இல்லாம தேடிட்டு இருப்பாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்க ஃபேமிலி இதில ஆகட்டும். ஃபர்ஸ்ட்டு உங்க வந்து உங்களோட வில்லேஜ்ல வந்து வாண்டட் இருக்கா? இல்லையான்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற கிளர்க்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, 2 பஞ்சாயத்து சேர்த்து ஒண்ணா பார்த்துக்கிறாங்க. அந்த மாரி சூழ்நிலைலாம் நிலவிட்டு இருக்கிறனால, அதே மாரி ஒரு சில இடத்துல வந்து தற்காலிகமா போட்டிருப்பாங்க கிளர்க்கு. அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க இல்லனாலே பயன்படுத்தலாம். நீங்களாச்சும் அத பயன்படுத்திக்கோங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேற நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். வேற டவுட்னா கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.